ஹalleluya. ஆண்டவரே கர்த்தாவே, அருமையான இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சிசம் ஆண்டவரே, பைபிள் ஸ்டடிக்காக வருகிறோம். ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது அப்பா. இன்றைய நாளை ஆண்டவரே நீங்க வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் சாமி ஆண்டவரே, பாசறை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பைபிள் ஸ்டடிக்குரிய சாப்டர் மேலே செகண்ட் பார்ட், நீதிமொழிகளில் 5ஆம் அதிகாரத்தில் 15ஆவது வசனத்திலிருந்து 23ஆவது வசனம் மட்டும். அதை முதலாவதாக ரீட் பண்ணி பிறகு வசனங்களை ஒன்று ஒன்றாக அல்லது ஒரு குரூப்பாக கடந்து செல்வோம். ரீட் பண்ணீங்களா? 5ஆம் அதிகாரத்தில் 15 தொடக்கம் 23. நீதிமொழிகள் 5:15 முதல் 23 வரை. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் திறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். Praise the Lord. அந்த விதமாக இந்த மேலே செகண்ட் பார்ட் மேரிட்டல் ஃபிடெலிட்டி, அதில் எப்படி விசுவாசமாக இருக்கிறது, எப்படி தான் இந்த ஃபர்ஸ்ட் பகுதி வந்து எல்லாம் இந்த மாதிரி அடல்ட்ரஸ் ரிலேஷன்ஷிப் டிஸ்ட்ராய் பண்ணுறது. இந்த செகண்ட் பார்ட் வந்து உண்மையிலேயே இன்னமாரி மேரேஜுகளால் அவ்வளோத்தையுமே ஆண்டவர் கொடுத்துருக்கு. அதுக்கு இன்னொரு பாதையையும் தேடி போவான்றது தான் அந்த இது. சொன்னால் மேரேஜுக்கில் தான் அது வந்து ஆண்டவர் வந்து அந்த ஃபீலிங்கள் எல்லாம் அவர் கொடுத்தது. ஆனால் அதுகளை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவர்னன் ரிலேஷன்ஷிப்பில் செய்கிறது தான் அவருடைய சித்தம். அந்த சித்தப்படி செய்யல அது ஆசீர்வாதமாக மாறும் என்று தான் இந்த வசனங்களுக்குரிய உண்மையில் அந்த கோர் மெசேஜ். அதில் வந்து உண்மையில இதுக்குள்ள வந்தால் இட்ஸ் அ செலிப்ரேஷன். அது மாத்திரமல்ல, அப்போ நாங்கள் டெவலப் பண்ண வேண்டியது அதில் விசுவாசமாக இருக்கிறதுக்கும் அதுக்குள்ளே காணப்படுற உண்மையிலேயே அந்த ஜோயை கவர்னன்ட் இன்டிமேசி கூடாக, அதாவது உடன்படிக்கக்கூடான உறவுகளால் தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம்ன்றது தான் இந்த கவுன்சில் எல்லாம். அதோட இன்னொன்று நாங்கள் கவனிக்கணும், இதில் ஒரு எக்ஸ்டெண்டட் இப்போ இது வந்து ஒரு ஓட்டருக்குரிய மெட்டஃபோரை திருப்பி யூஸ் பண்ணுறதை பார்ப்பீங்க. வெடிப்புள்ள இப்போ தொட்டிகள், வெல்ஸ்ன்றது இது வந்து கிணறு மாதிரி, அதேமாரி ஃபவுண்டன்ஸ்ன்ற ஜீவ நீர் ஊட்டுக்கள், இது வந்து ஜீவ ஆறுகள், இந்த மாரி அந்த ஸ்ட்ரீம்ஸ் வாட்டர்ன்னு சொல்கிறது இல்லையா. அந்த விதமாக அது இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே தாகத்தை உண்மையிலே போர்ட்ரே பண்ணுறது உண்டு. அப்போ இந்த தாகங்களை அதில் நாங்கள் தொடர்ந்து பார்க்குற போது உங்களுக்குரிய தொட்டிகள், அந்த காலத்தில் தொட்டிகள் வந்து இஸ்ரவேலில் கட்டப்படுறது இந்த இப்போ எங்கள் மழை தண்ணீரை பிடிச்சி இப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அந்த நேரங்களில் தண்ணி இல்லாவிட்டால் ஜீவிக்க முடியாது. அப்போ அண்டர் கிரவுண்டில் பிளாஸ்டரை போட்டு ஒரு தொட்டி மாரி அதுதான் அந்த தொட்டிகள் என்ன அந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம். அடுத்தது கிணறுகள் எல்லாருக்குமே தெரியும். ஃபவுண்டேஷன்ற ஜீவ ஊறுன்னு இது கிணத்திலும் ஊறித்தான் வாருது. அதே விதமாக ஈவன் மவுண்டன்ஸில் எல்லாம் இருக்குது ஃபவுண்டன்ஸ். அதுக்குள்ளால எல்லாம் ஆர்டிஷியன் வெல் மாரி கொந்தளிச்சு பாயும் மேலே. மற்ற ஸ்ட்ரீம்ஸ்ன்றது ஆறுகள், நீர் என்ன சொல்கிறது, ஓடுற தண்ணி. அந்த இதுகளில் என்ன விதம் அந்த அடிப்படை இது வந்து உங்களுக்கு சொந்தமான உண்டு, உங்களுக்கு சொந்தம் இல்லாத உண்டு. அப்போ இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாமே இஸ் அ ப்ரைவேட் ஓட்டர்ன்னு சொல்கிறது உங்களுக்கு சொந்தமானதில் எடுத்து பாவீங்கன்றது. இன்னொருடைய இருக்குல்ல போக வேண்டாம் தான் அந்த கவுன்சில். ஏன் அந்த தண்ணி எல்லாம் தண்ணீரோட எல்லாருமே தண்ணீரோட தான் சம்மந்தப்பட்ட இல்லையா.
ஏன்னா அதுக்கு தான் தண்ணீர். அப்போ உண்மையிலேயே இது ஒரு ஆத்ம தாகம் மாதிரியான விஷயத்துக்கு அல்ல அதுகளை வந்து அந்த உறவுக்கும் தாகம் இருக்குது. அதே நேரத்தில் அதுக்குள்ள இன்வால்வ்டான யூனோ அந்த உடல் உறவுகளுக்குள்ளும் இருக்கிற அந்த இதுகளை எல்லாம் ஆண்டவர் அதை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது எல்லையை வச்சிருக்கிறார். அந்த எல்லைக்குள்ள நிற்க மட்டும் அது பரிசுத்தம். அது அதேமாரி எல்லைக்குள்ளே அதை அனுபவிக்கல எல்லாம் அது ஆசீர்வாதமாக மாறும். ஆனால் மற்ற விதமாக போனால் அது எப்பொழுதுமே அது ஆண்டவருடைய திட்டங்களுக்கு இதழுக்கு எதிராக போகிற வழியால் ஒரு சாபமாக மாறுவதை பார்க்குறோம். ஆனபடி தான் இதில் 2 விதமான முதல் பகுதியெல்லாம் அந்த எச்சரிக்கைக்கு அந்த ஒரு என்ன மாதிரி அந்நிய ஸ்திதியோடு இருக்கிற உறவுகள். பிறகு வந்து இந்த இந்த போர்ஷன் உண்மையிலே இதில் ஒழுங்காக நாங்கள் கடைப்பிடிச்சா இந்த விதமாக ஆசீர்வாதமாக மாறுமென்றது. அந்த இது ஈவன் ப்ரோவர்ஸ் 19:7 பேங்க அந்த களவெடுக்கிற தண்ணீர் களவெடுக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்கெல்லாம் மாங்காய் களவெடுத்து சாப்பிட்றது அதில் சாப்பிட்றது அதில் என்ன அது இதில் வந்து சோல் இன் வாட்டர் ஸ்வீட்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. களவெடுக்கிற தண்ணி அந்த மாதிரி தான் அந்த மெட்ரோ ரோட்லேருந்து வர்றது எல்லாமே அந்த தண்ணீர் ரெண்டுதெல்லாம் அந்த உறவுக்குரிய தாகத்துக்கு இதென்று. அது மாத்திரமல்ல இந்த இப்போ ஸ்ப்ரிங் என்ற வார்த்தை ஸ்ப்ரிங் அதுக்குள்ளால வர்ற பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே அந்த உடன்படிக்கைகளை தான் உண்டாகணும், வெளியால் உண்டாகக்கூடாதுன்றது தான் அந்த அடிப்படை இது. அப்போ அந்த விதமாக அந்த என்ன இப்போ ஒரு ஒய்ஃப் தான் அந்த விதமாக ப்ரைவேட்டாக ஓன் ஃபவுண்டின் என்று சொல்கிறது. அந்த பாதையில் போனால் உண்மையில் பிளெஸிங்கும் ஒரு ஜோய்ஃபுல்லாக இருக்கும், ஆசீர்வாதம் சந்தோஷம். அந்த பாதையை விட்டு விலகி வேறு இதுகளுக்குள்ளே அந்த தாகத்தை தீர்க்க வழிக்கிட்டால் அது வந்து மரணத்துக்கு எதுவாக வழி நடத்துகிற ஒரு பாதை. என்ன காரணம்னு சொன்னால் எல்லாருக்கும் மேலே தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறபடியால் அவர் போட்ட நியாய பிரமாணங்களை தாண்டி போய் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழலாம் என்ற அர்த்தம் இல்லை. இப்போ முதலாவது 15வது வசனத்தை பார்ப்போம். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுற ஜலத்தையும் பானம் பண்ணு. அது எனக்கு இப்போ சொன்ன மாரி அந்த செக்ஷுவல் இன்டிமேசி எல்லாமே அந்த சொந்த உடன்படிக்கை கூடாக ஏற்படுத்தப்பட்ட அந்த சொந்த பார்ட்னரோடு தான் இருக்கணும். அதை விட்டு வெளியே அந்த வரையறையை விட்டு வெளியால் போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த 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 விதமான தாகங்களை அதுக்குள்ள தான் தீர்க்கணும், அதுக்கு வெளியால் போகக்கூடாது. அது மாத்திரமல்ல இந்த இன்டிமேசி இந்த செக்ஷுவல் இன்டிமேசி முற்று முழுதாக அந்த உடன்படிக்கக்கூடிய பார்ட்னரோட விசுவாசமாக இருக்கிறதுல தான் தங்கி இருக்கு. இது வந்து உண்மையில் இந்த நீங்கள் பல்லோத்து அந்த அமைப்போட பார்த்தா அது உண்மையிலே தேவனுக்கும் எங்களுக்கும் அல்லது ஸ்பெசிஃபிக்காக இயேசுவுக்கும் எங்களுக்கும் அவர் மணவாளன் மணவாட்டி எழுதப்பட்டிருக்கு. அந்த உறவின் சாயலில் தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த உறவிலும் ஐடோலட்ரி, அதாவது விக்கிரகாராதனை சொல்கிறது பொருள் ஆசை ஆகிய பண ஆசை ஆகிய விக்கிரகாராதனைகள் எல்லாம் அதுக்குள்ளே என்ன பண்ணுற போது ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல இந்த இதுகளுக்களால் தான் நிறைவேற்ற பார்க்குறோம். அவர் உண்மையிலேயே சந்திக்கப்படுற தேவைகளை தேவண்ட புயத்தாலே இல்லாமல் அவருடைய வல்லமையாக இல்லாமல் அவர் கொடுக்குற ஜீவத்தண்ணீரில் ஊட்டாக இல்லாமல் அவர் ஜீவத்தண்ணீரில் ஊட்டு அதைத்தான் நாங்கள் இந்த வசனங்கள் கூட படிக்கிறோம் இல்லையா. இந்த உன்னத பாட்டுகளில் 4, 12, 15 என் சகோதரியே என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூட்டும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். தோட்டங்களுக்கு நீரூட்டும் தண்ணீரின் துறவும் லீவனோடு வரும் வாய்க்காலும் உண்டாயிருக்கிறது. சொந்த தோட்டத்துக்கு இறைக்கிற விஷயங்கள் அதில் வேறுங்க எல்லாம் இதெல்லாமே சொந்த எங்களுடையது. மறைவு கட்டப்பட்ட நீரூட்டு, முத்தரிக்கப்பட்ட கிணறு, அடைக்கப்பட்ட தோட்டம் எல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னால் அது எங்களுக்கு சொந்தமானது. இப்போ அதுக்குள்ள தான் அந்த விதமான உறவுகள் இருக்கணும்ன்றதுக்கு. அதே மாதிரி அந்த பரலோக ரீதியில் பார்க்குற போது எரேமியா 2:13 என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள், ஜீவத்தண்ணீர் ஊட்டாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெடிப்புள்ள தொட்டிகளாக தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அவனுடைய தான் சொல்கிறார் அந்த சமாரியா பொண்ணுக்கு, நான் அது ஒரு மேரேஜ் கண்டிஷனில் அவளோட பிரச்சனையான மேரேஜ் தான், மல்டிபிள் மேரேஜஸ், அது இப்போ இருக்கிறவன் வந்து மேரி பண்ணாதவன். அப்போ அந்த கண்டிஷனில் சொல்கிறார், நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ அந்த தாகம் உண்டாகாது என்று சொல்லி சொன்னால் அது என்னையுமே நித்திய காலமாக இருக்கிறேன். அந்த விதமாக இவன் ஆவைக்குரிய வாழ்க்கையில் கூட தேவனிடம் இந்த என்ன உண்மையில உடன்படிக்கைகளை பிரவேசித்து அந்த உறவுகளோடு இருக்கிறது தான் தேவன் கொடுக்கிறது. என்ன அவர் வந்து இந்த விதம் பாவம் செய்கிறதில்லை. அந்த விதமாக அப்படி தான் அது உடன்படிக்க கூடாது. அந்த உறவு ஏற்பட வேண்டி இருக்கு அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்றதுக்கு.
அந்த விதமாக பிரவேசிக்கிற போது அந்த தண்ணீர் அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் மறுபடியும் பிறக்கிறது அந்த ஜலத்தாலும் ஆவியாலும். அப்போ அந்த இது எங்களுடைய வாழ்க்கை கூடாக அந்த சேர்ச்சை மதர் ஜெருசலம்னு போட்டிருக்கு. அந்த விதமாக எங்களுடைய என்னென்னு சொல்கிறது அந்த இது இயேசுவோடு சேர்ந்து செய்கிற அந்த ஊழியத்துக்கூடாக தான் நம்ம பிறக்கிறது, சேர்ச்சில் பிறக்கிறதுடைய அளவு சேர்ச்சை மதர் போட்டிருக்கு. இப்போ அதுலேருந்து போகிற தண்ணீர் தேவனது பெற்ற தண்ணீராக இருக்கணும். இந்த உலகத்திலேருந்து கிடைக்கிறதா இல்லை, தேவனுடைய வந்து பெற்றதாக. 16வது 17 வசனங்கள். 17 உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவையாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. அங்கே திருப்பவும் அந்த இதில் அந்த சேம் இது, அதாவது இந்த கொஷின் வந்து சொன்னால் உன் ஊற்றுகள், இதுக்கு 2 விதமாயும் அவங்க இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தோட்டில். முதலாவது பாசிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன், நெகட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது வந்து நாங்கள் அந்த மாதிரி விடணுமா அண்டு கேட்குற மாதிரி உண்டு. மற்றது ஒன்று சொன்னால் உண்மையில் அந்த வழியால் பாய்வனன்றது வந்து அந்த எங்கள் திருப்பவும் அந்த பிள்ளைகள் என்று சொல்கிற போது ஊற்று ஸ்ப்ரிங்ன்னு தான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. அந்த விதமாக பிள்ளைகள் ஸ்ப்ரிங், அந்த விதமாக பிள்ளைகள் என்று பார்க்குற போது அந்நியருக்கு உண்டான பிள்ளைகளை அதெல்லாம் வீதிகளில் உண்டாகிறது. அல்லது வந்து இந்த உறவுகளால் பிறந்த பிள்ளைகள் தானே நாங்கள் வீதிகளில் போய் பேர்ந்து சிட்டிசன்ஸை வந்து பெற்றாரை விட்டு விலகி பேர்ந்து ஜீவிக்கிறாங்க இல்லையா. அது அந்த மாதிரியும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலுமே இந்த அடிப்படை இதை வந்து சொன்னால் அது மாறலை. இந்த கவனண்டுகளால் அந்த உடன்படிக்கை கூடாக தான் அந்த விதமான அனுபவங்களும் அந்த ஓஸ்பிரிங்கும் உண்டாகணும். அது மாத்திரமல்ல, இந்த அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாக உனக்கு உரியவைகளாக இருப்பதாக. அப்போ இந்த ஃபவுண்டன்ஸ் இந்த ரெண்டு விதமாக பார்த்தாலும் அந்த அடிப்படை ப்ராப்ளம் மாறலை. அந்த ப்ரைவேட் இதுக்குள்ள இருந்தால் வரணுமென்றது. அப்படி வர்ற போது தான் அது ஆசீர்வாதமாக மாறுண்டு. அப்படி ஆசீர்வாதம் மாறுற இடத்துல தான் இந்த உண்மையிலேயே இந்த சொசைட்டியும் என்னென்னு சொல்கிறது, இந்த இப்போ மினரலாங்கிற இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் கூட ஆசீர்வாதமாக முடிகிறது, நாட்டுக்கு ஆசீர்வாதமாக முடிகிறது. அப்படியாலே இந்த மெரிட்டல் ஃபிடெலிட்டி ஒரு மிக முக்கியமான விஷயம். 18-19 பாருங்க. உன் ஊற்றுக்கண் பதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திட, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாளும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தானங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தான் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. திரும்பவும் பாருங்க, அது என்ன சொன்னால் அந்த இளவயதின் மனுஷன்றது அது இன்னொன்னையுமே சொல்லுது. இளவயதின் மனுஷன் சொல்கிறது ஆண்டவர் இந்த மேரேஜே சும்மா ஒரு ஷார்ட் டேர்முக்கு கொடுக்கல, லைஃப் இருக்க மட்டும், சரீரத்தில் லைஃப் இருக்க மட்டும் உண்டாயிருக்கிறதுக்கு தான் அவர் பிளான், அவருடைய பிளான். அதை மனிதனுடைய இதே கடினத்தால் தான் நான் சொல்கிறேன், அது நீங்கள் டிவோர்ஸ் எடுக்கிறதுண்டு அவன் எழுதி வச்சதுன்னு சொல்லி. அது உண்மையிலே தேவன் ஒரிஜினல் இதல்ல. ஈவன் ஒரு உயிரோடு இருக்க டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு தடவை மெருவனாலே நீ வச்சு அதுக்குள்ளே இந்த பண்ணுறேன்லாம் சொல்கிறாரு இல்லையா, எக்ஸப்ட் ஃபார் அடல்ட்ரி விஷயங்களை தவிர. அப்போ அந்த விதமாக அந்த 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 அவருடைய பிளான் இஸ் ஃபார் லாங் டேர்ம். ஆனால் வந்து இள வயதில் நீ உனக்கு வந்த மனைவி என்று எழுதப்பட்டிருக்கு. அவள் வந்து உனக்கு மனைவியாக பொழுதுமே இருக்கணும். இப்போ ஊட்டுக்கண் ஆசீர்வதிப்பதாக இதில் கூட இந்த ஊட்டுக்கண்ணுன்றது முதல் ஆண்களில் இருந்து பேர்ந்து பெண்களில் இருந்து பின்னால் ஆண்களுக்கு மாறுறதை பார்க்குறோம். அதில் என்ன கேள்வின்னு சொன்னால் உண்மையிலே ஆண்களுக்கு தான் அந்த நஞ்சு வித்து என்று சொல்லப்படுற பிள்ளைகள் உருவாகக்கூடிய வித்து ஃபாதர்கிட்ட தான் இருக்கிறபடியால் அல்ல ஹஸ்பண்டு தான் இருக்கிறபடியால். அப்போ அந்த விதமாக மாறி அன்றைய தான் அதுகளை வந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் அந்த மனைவியோட மகிழ்ந்துன்னு சொல்லி. அப்போ உன்னுடைய சந்தோஷம் எல்லாம் அவளுடைய இருக்கட்டும். அதாவது வந்து உண்மையிலே இன்னொரு விதமாக சொல்லப்போனால் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புகளால் உண்டாகிற அன்பும் அந்த லாங் டேர்ம் அந்த எஸ்டாபிளிஷ்டு இதுகளுக்குள்ள தனங்கண்ட இதுகளை இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர வெளியால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மெல்லக்காயில் கூட எழுதப்பட்டிருக்கு 14-15 ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் அந்த அதுவும் ஒன்று முக்கியம். அந்த மை சிஸ்டர் அண்ட் மை பிரைட் என்று தான் அவன் சொல்கிறானே இல்லையா இவன் உன்னத பாட்டுகளில் கூட. அதுகளேன்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும் அங்கே. அதில் தான் அது ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் வெளிப்படப்பட்டால் தான் அது ஆகிற விஷயங்கள். அந்த உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவி ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறதே, பின் ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சக்தியை பெரும்படிதானே.
ஆகையால் ஒருவனும் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து வச்சிருக்காங்க. இது வந்து எங்க ஸ்பிரிட், அதில் வந்து இப்போ எங்கள் லஸ்ஃபுல் ஸ்பிரிட், ப்ரைடின் ஸ்பிரிட் எல்லாம் சொல்கிறோம் எல்லாம். அந்த மாதிரியான ஆட்டிடியூடுகளுக்கு இடம் விடக்கூடாது. அப்போ அதில் கவனமாக இருக்கணும். ஈவன் நியூ டெஸ்டமெண்ட்டில் கூட 1 Corinthians 7:3-5 புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். மனைவியானவள் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனின் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவி அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிடாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரிக்காதிருங்கள். உங்களுக்கும் விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடும்படி மறுபடியும் கூடி வாழுங்கள். எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சம் அசுசிப்படாமலும் படாதமாய் இருப்பாயாக. வேசிக்கலரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயந்திருக்கிறார். இப்போ தேவன் நியாயந்திருக்கிறார். கண்டபடியால் இதுலேருந்து லேசில் தப்ப முடியாத ஒரு பக்கத்தில் அதுபடியே தான் அந்த 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 பயம், தேவ பயம் இருந்தால் அந்த பிள்ளையான பாதையை நாங்கள் போக மாட்டோம். அவர் அதுக்கு அந்த அந்த தேர்ஸ்டே எல்லாம் தாக்குறது. ஈவன் ஆத்ம தாகம் என்று சொல்கிற போது அந்த மானை போல வாஞ்சிக்கிறதுன்னு எல்லாம் அந்த சங்கீதம் இருக்கு இல்லையா, அதுக்கும் தேவன் அவர் தன்னுடைய ஜீவ தண்ணீரில் ஊட்ட கொடுத்து தான் அந்த கொஞ்சிங்கும் கூட. அதுக்கு வந்து அதுவும் திரும்பவும் பேங்க அந்த உடன்படிக்கைகளை பிரவேசித்து அவரோட உறவுள்ள ஜனங்களுக்கு. இனி 20வது வசனத்தை பாருங்க. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? ஏன்னா இது ஒரு கொஷனாக கேட்கப்படுது. இப்போ இவ்வளவு எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்க, இவ்வளவு அந்த விதமான அமைப்புகளெல்லாம் ஏற்படுத்தி அதுக்குள்ள என்னுடைய சந்தோஷத்தை காணண்டெல்லாம் கொடுத்துருக்கு, ஏன் திரும்ப அது வழியால் போவான்ன்றது தான். அப்படி தேவையான அதுக்கு ஒரு தேவையே இல்லை. இன்னொரு மிரரை கொடுத்துருப்பாங்க, அந்த கண்ணாடி என்ற வார்த்தையில் பார்த்து அந்த பார்க்குற இதுகளை வந்து மறக்காமல். என்ன வழியால் போய்க்கல இந்த டெம்டேஷன் உலகம் பூராக நிறைஞ்சிருக்கு. ரெண்டபடியால் ஏன்னா ஸ்பெஷலி அந்த ஒரே மாதிரியான பர்சனாலிட்டிகள் அதுகள் இருந்தால் ஒரு ஒரு ஜாதி ஏக்கம் மாரி வர்ற மாதிரி இருக்கும். அது உண்மையில டெம்டேஷன் அந்த உலகத்துக்குள்ளே அது நிறைஞ்சிருக்கு. அப்போ அந்த இதுலேருந்து தப்புறதுக்குத்தான் இந்த ஆண்டவருடைய இந்த ட்ரைனிங் எல்லாம். அப்போ அந்த விஸ்டம்னு சொல்கிறது உண்மையிலே இஸ் அ டீச்சிங். அது இந்த அமேசிங் திங் இஸ் டிசிப்ளின் என்ற வேர்டும் அந்த இந்த இப்படி டீச் பண்ணுறதுக்கும் அது மேலே அது ஒன்று தான் இல்லையா. நாங்கள் மெடிக்கல் டிசிப்ளின், இன்ஜினியரிங் டிசிப்ளின் சொல்கிறது மாற்றியே தான் ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்குறது. அதுக்குள்ளாலே உள்ளூரமான மனிதன் மாற்றப்பட்டு அந்த ப்ரொஃபஷனல் உருவாகிற மாதிரி அதே சாயில் தான் ப்ரொவர்ப்ஸில் இந்த டீச்சிங் அதுகள் எல்லாத்துக்கும் வந்து உண்மையில் அந்த ஹீப்ரு வேர்ட் டிசிப்ளின்ன்றதுக்குரிய இதைத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதமாக அந்த மிரரை பார்த்து எங்களை நாங்களே எக்ஸாமின் பண்ணணும். அது ஒவ்வொரு நாளும் மிரரை பார்க்குறோம் இல்லையா, வெளிக்கிட்டு போகும் முதல் என்னதால டு ஸ்ட்ரைட்டன் அப் த ஃபேஸ். அந்த மாரி தான் இந்த விஷயங்களும் ஆவிக்குரிய அந்த ஃபேஸை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த வாத்தி என்ற கண்ணாடியை பார்த்து பழகினா தான் அந்த டெம்டேஷன்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காம அதுக்கு அந்த டிசிப்ளினை தேவன்டேருந்து பெற்றுக்கொள்ளணும். அது அவர் கொடுக்குற வார்த்தையால் வாரண்டு. அப்போ அந்த விதமாக ட்ரெயின் பண்ண அந்த டிசைப்பிள் என்று சொல்கிறதே என்னுடைய வார்த்தை. அவர் இயேசுவே சொல்ல இல்லையா, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அதில் நிலைச்சிருக்கிற போது அந்த சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அதில் நினைத்திருக்கிறவன் வந்து என்னுடைய சிஷியனாக இருப்பான் எல்லாம் எழுதுறார். அப்படி அந்த விதமாக அந்த நிலைத்திருக்க தெரியணும். இனி 21வது தொடக்கம் 23வது வசனம். மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். சும்மா ஆண்டவர் வந்து சும்மா அறிகிறது மாத்திரமில்லை, அதை இவேலுவேட் பண்ணுறார். இவேலுவேட் பண்ணி அப்படித்தான் நியாயம் தீர்க்கிறது. உண்மையிலே என்ன மனத்தை சும்மா பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை, அதை வேலுவேட் பண்ணுறார். துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களையே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறினால் கட்டப்படுவார். அந்த பாவம் செய்வன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான்னு இயேசுலாம் சொல்கிறாரு இல்லையா. அவன் புத்தியை கீழதாயினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிதியினால் மயங்கி போகிறான். அந்த இதொரு இந்த விஷயம் சரியான மயக்கம் என்று எழுதப்பட்டிருக்கேன்டா. உண்மையிலேயே அந்த பிள்ளையான பாதையில் போகிற பிள்ளைகளுக்கு அது ஒரு மயக்கம். அதுக்குள்ள போகிற போது தெரிகிறது இல்லை. இப்போ அது அழிவு வர மட்டும் ஆனபடியைத்தான் அதில் கவனமாக இருக்கணும். அந்தபடித்தான் ஆண்டவர் எப்பொழுதும் வாட்ச்மேன். அதான் அந்த தேவனுக்கு பேப்பர் பயம்னு சொல்கிற அந்த அதுதான் ஞானத்தின் ஆரம்பம்ன்றது. அவர் உண்மையிலேயே வாட்ச் பண்ணி எங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வேலையை பண்ணுறதுங்க தோட் முதல் கொண்டு. ஏன்னு சொன்னால் இந்த இதழுக்குள்ள ஈடுபடுறாக்கள் வெளியிலே எல்லாம் ஒழிச்சு தான் செய்கிறது இல்லையா. அப்போ அந்த விதமாக ஆனால் தேவன்கிட்ட கைநிலைன்னு ஒன்றுமே தப்ப போகிறதில்லை.
அந்த பயம் இருந்தால் அந்த அந்த விதமான இதுகளுக்குள்ள போக மாட்டோம். ஏன்னா எல்லாமே தேவனுக்கு தெரியும்னு சொல்லி யூனோ இது ஏன்னு சொன்னால் அவங்க அந்த எக்ஸ்டர்னல் ஒதோரிட்டியல் அடல்டர் வந்து இதுன்றது அது அந்த ஹேபிட்டே அவனை கழிச்சு போடும். அந்த ஹேபிட்டை வரக்கூடாது. சில பேருக்கு அதுக்குள்ள எந்த பண்ணோன்னா அந்த ஹேபிட்டை வந்துடுறது. யூனோ நான் எல்லாம் வந்து தாய்லாண்டில் நிறைய கண்டது. அப்போ அந்த விதமாக அதை நாங்கள் அதை கல்டிவேட் பண்ணணும். அந்த டிசிப்ளினை வந்து உண்மையிலே கல்டிவேட் பண்ணுறதுக்கு வார்த்தைகளை தான் டிசிப்ளின் பண்ண விடணும். அல்லது தேவன் அதுதான் அப்படித்தான் தேவன் டிசிப்ளின் பண்ணுறது. அப்போ இந்த இந்த டிலூஷன்ல இருந்து ஏன்னோ அந்த ஏன்னு சொன்னால் இந்த 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 உணர்வுகள் இந்த விதமான இதுகள் எல்லாம் அது லெஜிட்டிமேட், அதில் ஒரு விதமான பிழையும் இல்லை. ஆனால் அதை சரியாக டிரெக்ட் பண்ணாவிட்டு அழிச்சு விடுறோம். இன்னும் மரண பாதையில் கொண்டே விட்டுறோம். அப்போ அந்தபடியாக தான் கவனமாக இருக்கணும். அப்போ அந்த அடுத்த பாருங்க அந்த என்ன மாரி இங்கே பாருங்க இந்த Proverbs 15:3 அந்த அவருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லைன்றதுக்கு அது மேலும் 139 சாம் வந்துட்டு முழு சாமும் அதை பற்றி தான் பேசுதுன்னா ஒரு 2 வசனத்தை மாத்திரம் டைமைக்காக வேண்டி லிஸ்ட் பண்ணிக்கணும் பாருங்க. இது முதலாவது வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அடைஞ்சிருக்கிறேன். 7வது வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் மானதுக்கு ஒரு நாள் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படைக்கப்பட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அந்த மேலே தொடருது. அதில் என்ன சொல்லுவதுன்னா எந்த ஒரு கண்டியிலுமே தேவனுக்கு எல்லாமே தெரிகிற மாத்திரமே இல்லை, அதே அவர் வந்து அறிஞ்சிருக்கிறதெல்லாம் ஆராய்கிறார் மேலே. அப்போ ஆண்டபடியால் தானே அந்த அந்த பயம் தான் அந்த ஞானத்தின் ஆரம்பம். அது எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அது மாத்திரமல்ல இந்த யூனோ எக்ஸ்டர்னல் ஒதோரிட்டியால் இப்போ இந்த ஊரில் எல்லாம் நாங்கள் உலகத்தில் செய்கிற விஷயங்கள்லாம் எக்ஸ்டர்னல் ஒதோரிட்டி தான் இதுன்றது இல்லையா. ஆனால் வந்து இது ஆண்டவர்களுக்கு உள்ள வாசம் செய்கிறது இஸ் அன் இன்டர்னல் திங். அது மாத்திரமல்ல எங்கே அந்த அந்த ஹேபிட்ஸ் அண்ட் டிசைர் எல்லாத்தையும் அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு தேவன் தான் அதை ட்ரெயின் பண்ண விடணும். ஏன்னா அவர் தவிர அதெல்லாம் பாவத்துக்குள்ளே இருக்கிற நாங்கள் பாவம் செய்கிறோன்னு பாவத்துக்கு கடுமையாக இருக்கிறான்னு இயேசுவே சொல்கிறார். அப்போ அந்த விதமாக வாரன் விடுதலையாக்கினா தான் நீங்கள் விடுதலை ஆவீங்க. அப்போ இந்த விஷயங்கள் இந்த டெம்டேஷன்லாம் சும்மா எங்கண்ட செல்ஃப் டிசிப்ளினாலே இல்லை, தேவன் டிசிப்ளின் பண்ணுறதால தான். அதுதான் பாருங்க இந்த இந்த விஸ்டம்னு சொல்கிறதே தேவன் வார்த்தைகள் எங்களை டிசிப்ளின் பண்ணுறது. வார்த்தையாக இருக்கிற தேவன் எங்களை டிசிப்ளின் பண்ணுறது. ஆவியாக இருக்கிற தேவன் அந்த சத்தியத்துக்களை வழி நடத்தி டிசிப்ளின் பண்ணுறது. அந்த ஆவி தான் ஆவியாலே நாங்கள் சாவுக்கு இதுவான சரீரங்களை அழிச்சு அப்ளை பீங்கண்டெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த விதமாக அது தேவனே அந்த இதை செய்ய விடணும். செய்யாவிட்டால் தான் மேலே வி வில் டிவலப் அந்த விதமான ஹேபிட்ஸுகளும் இதுகளும் தோட் பேட்டர்ன்ஸும் அந்த விதம். அல்லது வந்து இஸ் ஃபேட்டல். என்னால் அதே கெப்பாசிட்டி எங்களை அந்த டெம்டேஷனுக்கு ஈல் பண்ணுற போதும் அழிக்க விட்டுறோம். அப்போ இதை பாருங்க இதில் உள்ள இது அந்த தியோலஜிக்கல் அந்த விதமான தீம்ஸை பாருங்க. முதல் வந்துன்னு சொன்னால் மேரேஜே ஒரு உண்மையிலேயே ஒரு புனிதமான உடன்படிக்கூடிய விஷயமாக காட்டப்பட்டிருக்கு. இதோட சோஷியல் அரேஞ்ச்மெண்ட் இல்லை, தேவனுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அதை மறக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல இது ஒரு 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 கம்பேனியன்ஷிப்புக்கு அல்ல, உண்மையிலேயே அதை அதை என்னென்னு சொல்கிறது சுதந்திரித்து அதை அதை பாதுகாக்கிறதுக்கு தான் தேவன் உண்டாக்கினது. ஆனபடியால் தான் ஆதியாகமம் இதில் தொடங்குகிற போதே இந்த மேரேஜை தொடங்குற போதே அதில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, இதன் நிமித்தம் பெற்றாரை விட்டு விலகி மனைவியோடு ஒரே மாமிசமாக இணைந்திருப்பான்னு சொல்லி. அது மாத்திரமல்ல உண்மையிலேயே அந்த அந்த மேரேஜ் கூட ஒரு மெட்டஃபோராக இஸ்ரேலோட ஒரு உடன்படிக்கைகளை தேவன் ஏற்படுத்தப்பட்டிருக்கு தான் ஒப்பிட்டுருக்கு. அப்போ அந்த அது அப்போ இப்போ வந்து சேர்ச்சில் எங்களோட இது இயேசுவின் ரத்தத்து கூட ஏற்படுத்தப்பட்ட கவனன்ட். அப்போ அந்த கவனன்ட் எல்லாமே தேவனோட இணைப்பு மாய்த்தான் அந்த சாயலில் தான் அந்த தேவன் இந்த இதையும் உண்டாக்கினது. அப்போ ஆணுடையால் தான் அதுக்கு அவர் ஜட்ஜ் பண்ணுறார். அடுத்ததாக அந்த டிசையரில் ஒரு விதமான பழுதமே இல்லை. அந்த தாகன் வந்து தாகன் லெஜிட்டிமேட். அது வந்து எந்த பாதையில் போகிறோம்ன்றதில் தான் உண்மையிலேயே அது பாவமாக மாறுறதா, பாவம் மரணத்துக்கு ஏற்றுவதாக கொண்டு போதா, இல்லது ஆசீர்வாதமாக ஆண்டவர் அந்த ஒழுங்கான முறையாக பிறந்த பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தது கூட. அப்போ அந்த விதமான ஆசீர்வாதமாக தேவனால் மாட்டி கொடுக்க முடியும். அதனால் உண்டான பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அடுத்ததாக என்று சொன்னால் அந்த அடுத்த ஆஸ்பெக்டை நாங்கள் விளங்கி கொள்ளணும்.
ஆண்டவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாருன்றது. அவர் அது அறிகிறது மாத்திரமல்ல, அதை ஆராய்ந்து பார்க்குறார். அந்த அடிப்படையில் அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறார். மனிதர்களை ஜட்ஜ் பண்ணுறது, ஆசீர்வதிக்கிறது அல்லது ஜட்ஜ் பண்ணி மரணத்துக்கு எதுவாக போகுது இல்லையா அந்த பாதை. அப்போ என்னபடியால் தான் அந்த அவேர்னஸ் எங்களுக்குள்ளே இருக்கணும், அந்த அந்த கான்ஷியஸ்னஸ் எங்களுக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக பாருங்க, பாவத்தை ஒரு ஒரு பொண்டேஜாக தான் காட்டப்படுகிறது. அஸ் ட்ரூ. ஈவன் மேரேஜ் உறவில் கூட அந்த அவள் ஆசை உன்னை பற்றி இருக்க வேண்டியது வந்து பாவம், ஆசை உன்னை பற்றி இருக்க வேண்டிய அவனுக்கு சொல்கிற அதே எங்கெல்லாம் சொல்கிறாரு இல்லையா. அப்போ தேவனை ஆள விடாவிட்டால், எங்கள் தேவனுக்கு பயப்படுற பயம் எங்களுக்குள்ள இல்லாவிட்டால், அப்படிதான் தேவனுடைய பயம் ஒரு இதில் போட்டிருக்கு, அந்த ஈவில் புறம்புதல்னு சொல்லி எல்லா விதமான ஈவில் டிசைர்ஸ் என்ன புரட்டு வாயில்னு சொன்ன என்னதையெல்லாம் புறம்புதல்னு சொல்லி. அப்போ அந்த விதமாக அந்த அந்த தேவ பயம் தேவன் மேலுக்கு இருந்ததும் வந்துதான். அப்போ அந்த உணர்வோடு சேவிக்கிற போது, அவருடைய அன்பு எங்களை ஊட்டப்படுற போது தான் நாங்கள் உண்மையிலேயே அந்த சிலைவரைக்குள்ள இருந்து விடுதலை ஆகிறது. அதை நீங்கள் யோவான் 8:34 சொல்கிறாரு இல்லையா, குமாரன் விடுதலை ஆக்கினா தான் நீங்கள் விடுதலை ஆவீங்க. ஓமர் 6:14 தொடக்கம் 20 கூட பார்ப்பீங்க. அப்போ இந்த விதமாக அதை ப்ராக்டிஸ், பாவத்தை ப்ராக்டிஸ் பண்ணாமல் தேவனை ஆள விடுறதால அல்லது அவர்கிட்ட எங்களை டிசிப்ளின் பண்ண விடுறதால, அவர் வார்த்தை கூடாகவும் அந்த ஆவி கூடாகவும் அதில் இருந்து நாங்கள் விடுதலையை காண முடியும். அடுத்ததாக இந்த ஓட்டர் என்று சொல்கிற போது, இந்த இயேசுவை சொல்கிற இந்த நான் கொடுக்குற தண்ணீரை குடிச்சாத்தான் உனக்கு உண்மையிலேயே அந்த தாகம் எடுக்காதுன்னு சொல்லி. அப்போ அந்த விதமாக தேவன்கிட்ட இருந்து உடன்படிக்கை கூடாக அதை பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த இந்த எங்கள்ட சொந்த வாழ்க்கையிலும் அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பிலும் உடன்படிக்கை கூட வர்ற அந்த தண்ணீர் என்று சொல்கிற எல்லாம் அந்த தாகத்தை தீர்க்கிறது. அது வைஃபு எழுதப்பட்டிருக்கு, ஹஸ்பண்டுக்கும் எழுதப்பட்டிருக்கு. அது மேலே செக்ஷுவல் இன்டிமேசியில் வர்ற ஓட்டை. அப்போ அந்த விதமாக அதே மாதிரி தான் தேவனோடு இருக்கிற உறவிலும் அவர் ஜீவத்தண்ணியில் ஊட்டுன்னு சொல்கிற போது அதில் இருந்துமே அதே விதமான அது ஆவிக்குரிய விஷயம் ஓட்டர் வர்றதை பார்க்குறோம். அது கூடாதான் இதுகளெல்லாம் உண்டாகிறது. அடுத்ததாக இப்போ அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் மேரேஜ் பீப்புளுக்கு கவனமாக இருக்கணும். இந்த இந்த என்ன சொல்கிறது, அந்த சந்தோஷம் யாருக்கு கவனத்தை கொடுக்குறது, இப்போ எங்களுடைய பார்வை யாருக்கு மேலே இருக்கணும், அவர் கொடுத்த மேரேஜுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். அப்போ அந்த இதுகளை விட்டுவிடக்கூடாது. அப்போ அதை வந்து டெவலப் பண்ணணும். அதேமாரி அந்த சொந்தமாக இருக்கிற விஷயங்கள் இருந்தால் தான் இந்த ஓன்வெல் ஸ்ட்ரீம்னு சொல்கிறது எல்லாம் ப்ரைவேட் இதெல்லாம் இஸ் அ ப்ரைவேட் திங். அப்போ அதுக்குள்ளேருந்து தான் இதில் நாங்கள் நிறைவேற்றணுமே தவிர அதுக்கு வெளியால் போகக்கூடாது. இனி மெரிபன் இருக்கிற ஜனங்களுக்கு அது வந்து இந்த விதமான அந்த என்னென்னு சொல்கிறது, இந்த விஷனை கொடுத்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கும் அவைலபிளாக இருக்குது. அதுக்குள்ளாலே அந்த டிசிப்ளின்னு சொல்கிறது திரும்பவும் அந்த வார்த்தையால் டிசிப்ளின் பண்ணப்படுறது. அதுக்குள்ளாலே உண்மையிலேயே ட்ரெயின் பண்ணப்படணும் மேரேஜுக்கு முதலே. அப்படின்னு சொன்னால் தான் அதை வந்து வெந்த மீட் அவங்க அதிலேருந்து விலகாமல் இருப்பாங்க. அப்போ அதுக்காக வேண்டித்தான் இந்த இதுகளை எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறது. நீ சர்ச் கம்யூனிட்டிக்குள்ள இப்போ எங்கே உண்மையில் ஒன்றில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், சில இடங்களில் இந்த ஆஸ்பெக்டை என்னென்னு சொல்ல அவங்க புறக்கணிக்கிறதுலையும் அதிலும் ஞானம் இல்லை. இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாது. அப்போ ஆனபடிகள் தான் உண்மையிலேயே இப்போ இந்த அப்ரோச்சில் ஒரு கேண்டரும் ரெவரன்ஸும் இருக்குது. அது இந்த சினிமாக்கள் மாரி ஒரு அசிங்கமான விஷயம் அல்ல. அதே நேரத்தில் இனியில் என்னென்னு சொல்கிறது, பிள்ளையான விதமான எரோட்டிக் இதுகளை கொண்டு வரதும் அல்ல. உண்மையிலேயே அதில் என்னென்னு சொல்கிறது, அந்த பைபிள் ப்ரெசென்ட் பண்ணுறதுல அதுலேயுமே ஒரு ரெவரன்ஸ் இருக்குது. உனக்குலேருந்து வந்தபடியால் அந்த விதமாக அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ரெவரன்ஸும் இதுவும் இருக்கிற மாதிரி அதுகளையும் வந்து சர்ச்சுக்குள்ளமே ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ்பெஷலி அடல்ட்ஸுக்கு மேரி பண்ணி இருக்கிறவங்களுக்கு அந்த விதமாக செய்கிற போது தான் இந்த இதுகளில் வந்து உண்மையிலேயே அந்த நிறைவை காண முடியும். ஸோ என்னத்தை நாங்கள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே இது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியராக மாறும் இந்த பாதையை நாங்கள் பிள்ளையாக கொண்டு போனால். ரெண்டபடியால் தான் அந்த பிஹேவியரை வந்து தொடங்கும். ஏன்னா தேவன் எங்களை வந்து எப்பொழுதுமே பார்த்து கொண்டுக்கிற அந்த உணர்வை வளர்க்கணும். அது மாத்திரமல்ல, இந்த ஓட்டர் அந்த இமேஜரியில் அந்த எல்லா விதமான ஆழமான அந்த தேர்ஸ்டுகள் எல்லாம்
உண்மையிலேயே அந்த சோல் அண்ட் ப்ளஷர் வந்து சோல் அண்ட் இன்னொரு மொழியாளருக்கு மொழியால் செய்கிறது வந்து சரியான அட்ராக்டிவ். ஆனால் வந்து அதுகளுக்கு ஈல் பண்ணாமல் உண்மையிலேயே அந்த டிசிப்ளினுக்குள்ள உட்படப்பட்டு அந்த கவர்னன் லவ் கூடாகத்தான் அவர்களை பெற்றுக்கொள்ள வேணும். அந்தபடியாக தான் இந்த ஆனால் உண்மையிலே இந்த அல்டிமேட் மேரேஜ் வந்து கிரைஸ்டுக்கும் சேர்ச்சுக்கும் அப்போ அதிலுமே அந்த லிவிங் வாட்டர் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளணுமே தவிர வெளியால் தேடக்கூடாது. அந்த தேடுற போது தான் அந்த அந்த ஃபிடெலிட்டியிலும் அந்த மேரேஜுக்கும் ஒரு ஃபிடெலிட்டி இருக்கும். ப்ரைஸ் அண்ட் appreciate it. ஜெபித்து முடிப்போம். பரலோகமானங்களுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, இந்த நேரத்திலானே இங்கே கொடுத்த நேரத்துக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையுமே முற்று முழுதாக ஆண்டவரே நாங்கள் கூட இந்த இந்த பாதையில் ஓடுற போது வழி விடாமல் நீங்களை காப்பாற்றி ஒவ்வொருத்தரையுமே அந்த யங்காக இருக்கிறவங்க அடல்ட்ஸ் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலுமே தோற்று போகாமல் ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்கள் தாமே உதவி செய்வீங்கன்னு கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபஞ்சொல்கிறோம் பிதாவே. ஆமீன்.